ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட இப்போ ட்ரீம் லோன் வந்து பேன் ஆக போதா, ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே பேன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸு ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், மற்ற அதர் ரியல் மணியை வச்சு ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸாக இருக்கட்டும் பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ லோக்சபாவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மீட் பண்ணி பேசி ஸோ பிரசிடென்ட் கிட்ட சைன் பண்ணுறதுக்காக இப்போ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஃபேண்டசி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாலுமே ட்ரீம் லோனாக இருக்கட்டும், அதர் ஆப்ஸாக இருக்கட்டும், அண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பெட்டிங் கேம்ஸாக இருக்கட்டும், ரியல் மணி இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா கேம்ஸையுமே பேன் பண்ண போகிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் போய் பார்த்தாலும் தெரியும். அஃபிஷியல் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தாலே தெரியும். சரி, ஓகே, இப்போ இந்த மேட்சுக்கு ட்ரீம் லோன் எல்லாமே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எனி அதர் ஒரு விஷயம் வந்தால் கூட அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். பெரிய பெரிய ஆப்ஸ் இப்போ ட்ரீம் 11, விஷன் 11, மைஃபேப் 11, ஸ்போர்டசி இந்த மாதிரி ஆப்ஸில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம். ஏன்னா எந்த டைம்லனாலும் உங்களோட அமௌண்ட் வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆன் டைமில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் வந்து 22 ஆகஸ்ட் காலையில் இந்தியன் டைம் படி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் அரேனா மெக்கைல் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஓடி, அதாவது தேர்ட் ஓடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் வென்யூவில் நடக்க போகுது. இந்த கிரவுண்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்திருக்கு. அது 1982 நினைக்கிறேன் சம்திங். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்த 2 டீமும் 8 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் 3 ஆஸ்திரேலியா, 5 சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து சொல்கிறேன், இந்த மேட்சை வின் பண்ண போகிறது ஆஸ்திரேலியா தான். சவுத் ஆஃப்ரிக்கா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து சீரியஸாக அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சைடு கொஞ்சம் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டர்ஸ் போலர்ஸ் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டாமினேட் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குறிப்பாக அந்த 31 11 பார்த்தீங்க அப்படின்னா 40 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த ஊடையில் இருக்கக்கூடிய 30 ஓவர்ஸில் இந்த கிரவுண்டில் செம ரன்ஸ் வருது. அதாவது மிடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ்க்கு போகிறாங்க பேட்ஸ்மென்ஸு. ஸோ பேட்டிங்க்கு நல்ல சாதகமான கிரவுண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் மேட்சஸை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நார்மலான பிச் ரிப்போர்ட் தான். ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 349 பேட்டிங் பர்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 330 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகுறாங்க. செகண்ட் கேம் 169 ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. 32வது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 170 சேஸ் வந்து செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணுறாங்க. தேர்ட் கேம் 266க்கு 4 விக்கெட் போயிருக்கு. ஸோ செகண்ட் பேட் பண்ண டீம் 209க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த வென்யூவில் லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் டொமஸ்டிக்கில் 43 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 23 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் விழுந்திருக்கு. விழுந்த 43 விக்கெட்ஸில் கிட்டத்தட்ட 27 விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 16 விக்கெட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விழுந்திருக்கு. ஸோ பேஸ் போலர்ஸோட டைப்பில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விக்கெட்ஸுமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 23 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது 2 மடங்கு போயிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்சோட அந்த வின்னிங்கை டிசைட் பண்ணதே ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு கேஷவ் மகராஜ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 3 to 4 ஓவர்ஸ்லேயே அவரோட 5 விக்கெட் ஹாலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அது ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா
வந்து சுப்ராயன் ஒரு விக்கெட், அதாவது ஹெட்டோட விக்கெட் அவர் தான் எடுத்து ஆரம்பித்து வச்சார். ஸ்பின்னர்ஸோட டாமினேட் வந்து லாஸ்ட் கேமில் நல்லா இருந்தது. ஆஸ்திரேலியா தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மேத்யூ குனேமனை ப்ளே பண்ண வைக்கல. அட் த சேம் டைம் கூப்பர் கானலியாவது வந்து அவங்க டீமில் வந்து கொண்டு வந்திருக்கலாம், அதையும் செய்யலை. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஷவ் மகராஜ் ரெண்டு டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரெண்டாவதாக போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸ்பின்னர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் வந்து ஆஃப் பிரேக்கும் 6 விக்கெட் வந்து லெக் பிரேக்கும் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் வந்து 3 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11. இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட 11ஸில் சம் சேஞ்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்சோட 11ஸை ரீட் பண்ணுறேன். ஸோ மிச்சில் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மார்னஸ் லபுஷின் 1-1 வர போகிறாரு. கேமரூன் கிரீன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, ஆரன் ஹார்டி, பென் வாஷூஸ், நாத்தன் எலிஸ், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசில்வுட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11ஆக பார்க்கப்படுது. இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ? ஸோ ஒரு பவுலரை கொண்டு வருவாங்களா இல்லை யோசிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று ஆரன் ஹார்டிக்கு பதிலாக கூப்பர் கானலி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நாத்தன் எலிஸ்க்கு பதிலாக ஸோ மேத்யூ குனேமனை அவங்க 11ல் எடுத்துகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து அவங்களோட 11ல் இருப்பாங்க அப்படிங்கிறது நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் பேட்டிங் ஆர்டரில் இருக்காதுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் சர்ப்ரைஸாக பண்ண மூவ் என்ன அப்படின்னா அலெக்ஸ் கேரிக்கு விக்கெட் கீப்பிங் கொடுக்காம ஜாஸ் இங்கிலீஷ்ட விக்கெட் கீப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேரி லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து அந்த டபுள் ஆப்ஷனை வச்சு அவரை நல்லாவே பேசியிருந்தோம். பட் பேட்டிங்கில் வந்தவொடனே ஒரு ஃபால் ஷாட்டு, அது அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் நடக்கிறது தான். ஸோ டக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இன்கேஸ் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பால்ஸை நிறைய பின்னாடி, அதாவது ஸ்டம்ப்ஸுக்கு பின்னாடி இருந்து பார்த்துருப்பார். ஓரளவுக்கு கெஸ் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் அவரால் ஆடி இருக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த பிளேயர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. இப்போ ஃபுல் 10 ஓவர்ஸ் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் மேக்ஸ்வெல் இல்லை, மேக்ஸ்வெல் வந்து ஓடியில் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஃபுல் பொறுப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட டிராவிஸ் ஹெட் தான் எடுத்திருந்தார். 9 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருந்தார். டெத்துலேயும் போல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4th விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெட்டு பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 10 ஓவர்ஸில் டுவாஷூஸ், நாத்தன் எலிஸ், ஜாஸ் ஹேசில்வுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த 4 போலர்ஸ் வந்து ஃபுல் 10 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் தான் அதிக ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஆரன் ஹார்டிக்கு அந்த ஒரு நியூ பால் ஸ்விங் மட்டுமே கிடைக்குதுன்னு தவிர்த்து மற்றபடி மிடில் விக்கெட் டேக்கிங் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இல்லை. ஸோ நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இந்த 2 போலர்ஸ் கன் மாதிரி போல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நாத்தன் எலிஸை ஒரு 8th and 9th ஓவரில் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மேட்ச்சுக்கு வந்து யார்கிட்ட வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யார்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. லாஸ்ட்டு கேமில் நியூ பாலில் விக்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் கூட லுங்கி இங்கிடி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நன்றே பர்கரை குவாலிட்டியாக ஆடிட்டாங்க. இன்கேஸ் ரபடா 11ல் இருந்திருந்தால் அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஒரு T20 மோடில் தான் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா. அன்ஃபார்ச்சுனேட்லி சுப்ராயன் பாலில் ஹெட் விக்கெட் ஆனதை தொடர்ந்து கண்டினியூஸாக கேஷவ் மகராஜோட அந்த 9th ஓவரில் ஆரம்பித்த ஸ்பெல்லு ஒரு 15th ஓவருக்குள்ளே ஆல்மோஸ்ட் மேட்சே டன் ஆகிட்டு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த 2 பிளேயர்ஸில் மார்ஷ் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம், ஹெட்டும் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா மார்ஷ்ட ஒரு CVC போகலாம், செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஹெட்டு ஒரு CVC போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு யூனிவர்சல் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் தான் இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் எடுத்து அந்த 4 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மனசில் இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சே தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னஸ் லபுஷின் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. பட் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் அதில் ஒரு 2 டவுன் பொசிஷனில் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஆட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் எது எப்படியோ நீங்கள் லபுஷேன், கிரீன் இந்த 2 பிளேஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா லபுஷேன் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ஒரு லெக் ஸ்பின் பவுலிங்கும் கூட. ஸோ செகண்டாக போல் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா ஸ்பின்னுக்கு பிச்சு நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு அப்படின்னா லபுஷேனுக்கு கூட சம்மோஸ் போல் பண்ணலாம். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் சொல்கிறேன்
லபுஷேனுக்கு அதிக ப்ரியாரிட்டி போத் இன்னிங்ஸும் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரன் கிரீன் ரொம்ப 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 ரிஸ்கி. ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும் மெகாஜிஎல்ல ரேராக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்க்கும் அலெக்ஸ் கேரி வந்து செகண்ட் பேட்டிங்க்கும் பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. இதில் அலெக்ஸ் கேரி நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். என்னதான் வந்து உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங்காக இருந்தாலும் நான் அவரோட வீக்னஸ் லாஸ்ட் மேட்சே மென்ஷன் பண்ணியிருந்தேன். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் கேஷவ் மகராஜ் அவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கிட்டத்தட்ட அந்த பர்டிகுலர் ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட் எடுத்து பாருங்கள். அவர் விக்கெட்டான விதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸாக ஆடவே தெரியாத ஒரு பிளேயர் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு 3 ஸ்டெம்பையும் காட்டி லெக் சைடு போய் அவர் என்ன ஷாட் ஆட ட்ரை பண்ணார் அப்படின்னே தெரியலை, போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ரிஸ்கியான பிக்கு. இங்கிலீஷ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக பிக் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அலெக்ஸ் கேரி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கியான வீசியாக உங்களுக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது நான் இவரை மென்ஷன் பண்ணுறேன். ஆரன் ஹார்டி பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 10 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தார் நாத்தன் எல்லிஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நாத்தன் எல்லிஸை விட ஆரன் ஹார்டிட்ட அந்த ஃபேண்டசி வேல்யூ கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 10 ஓவர்ஸ் போல் பண்ணி நாத்தன் எல்லிஸ் வந்து மொத்தத்திலே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஆல்மோஸ்ட் விக்கெட்டே எடுக்கலன்னு நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், நான் 10 ஓவர்ஸ் போல் பண்ணி 50 ஆட் ரன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்கலை. பென் டுவாஷியோஸ் ஒரு க்ரூஷியல் ஆல்ரவுண்டர் நான் ஆடிந்தார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் தான். பேட்டிங்கில் ஆடி கொடுக்க முடியும், பவுலிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூ பால் ஸ்விங் பண்ண முடியும், டெத்தில் கட்டர்ஸ் போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பென் டுவாஷியோஸ் பிக் பண்ணுங்கள். சேம் ஃபஸ்ட்டு போல் பண்ண சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நாத்தன் எல்லிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப க்ரூஷியல் பிக்காக இருக்கார். இந்த மொத்த பவுலிங் யூனிட்லேயே பென் டுவாஷியோஸ் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பாவை தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹேசல்வுட்டை ரிப்ளேஸ் பண்ணி நாத்தன் எல்லிஸை உங்களுடைய டீமில் 50-50 ஆப்ஷனில் சம் கிராண்ட் லீக் டீம்ஸ் நீங்கள் கொண்டு வரது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது என்னோட ப்ரெடிக்ஷன் படி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் நாத்தன் எல்லிஸ்ங்கிறது தெரிய வருது. அண்ட் ஆடம் ஜாம்பா, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி சேம் பேட்டர்ன் தான். செகண்ட் போலிங்னா நீங்கள் கேப்டன் கூட கொடுக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் ஜாம்பா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இல்லை 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் ட்ரீம் டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஃபஸ்ட் போலிங்கில். செகண்ட் போலிங் பண்ணும்போது மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக ஹேசல்வுட் லாஸ்ட் மேட்ச் நம்மளை பெருசாக ஏமாத்தின பிளேயர்ஸில் இவரும் ஒருத்தர் 1 அண்டு கேரி 2 தென் லபுஷேன் 3. இந்த 3 பிளேஸ் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஜாஸ் ஹேசல்வுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நல்ல பிக்காக தெரிய வராரு. நல்ல டால் ஹை பேஸ் போலர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீரியஸ், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டான இந்த சீரியஸே இவருக்கு பெருசாக போகலை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்கியாக தான் தெரிய வருது. நாத்தன் எல்லிஸ் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அதை ட்ரை பண்ணுறவங்க எல்லிஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் சேஃபாக போகிறோம் ப்ரோ, 57% வந்து ஜாஸ் ஹேசல்வுட் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அப்படி போகிறேன் ஸ்மால் லீக் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியா டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்கா ப்ரோ, கண்டிப்பாக பிக் பண்ணுறக்கூடிய ஒரு 7 பிளேஸ் சொல்லுங்கள் அப்படின்னா மிச்சல் மார்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். டிராவிஸ் ஹெட், மார்னஷ் லபுஷேன் அண்ட் அலெக்ஸ் கேரி, பென் டுவாஷியோஸ், ஜாஸ் ஹேசல்வுட். தென் லாஸ்ட்டாக செகண்ட் போலிங்னா ஆடம் ஜாம்பா, ஃபஸ்ட்டு போலிங்னா நாத்தன் எல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு காம்போவில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றினா ஃபுல் ப்ரிவியூ. ககிசோ ரபாடா ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ரயன் ரிக்கெல்டன், ஐடன் மார்க்ரம் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மிடில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், பட் ஓப்பன் வந்துட்டார். பவுமா, பிரீட்ஸ்கி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ஸோ டெவால் பிரீவிஸ், வியான் மல்டர், கேஷவ் மகராஜ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ராயன், ஸோ லுங்கி இங்கிடி, லாஸ்ட்டாக நண்ட்ரே பர்கர். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு பிளேயிங் 11. எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஓத் இன்னிங்ஸ் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ரோ, யாரெல்லாம் நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் முக்கியமாக அந்த டீமில் என்ன அப்படின்னா வியான் மல்டர் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஃபேண்டசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுத்து கொடுத்துருந்தாரு. பேட்டிங்கில் லேட்டாக வந்திருந்தார், பெருசாக அவரால் ஆட முடியல. பவுலிங்கும் பெருசாக பவுல் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்திருக்கு. இந்த டீமில் ஃபுல் 10 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் கண்டிப்பாக நண்ட்ரே பர்கருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் அப்படிங்கிற முன்னுரிமையில்
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் அவர் அடி வாங்கினாலுமே அவருக்கு அதிக ஓவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தென் லுங்கி இங்கிடி, கேஷவ் மகராஜ் இந்த 3 போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 10 ஓவர்ஸை போல் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து கண்டிப்பாக மார்க்ரம்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு 5 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சுப்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வியான் மல்டர் ஃபஸ்ட்டு போலிங் எஃபெக்டிவ். ரெண்டாவது போலிங்கில் இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரியே நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக மல்டருக்கு போலிங் கிடைக்காது. அப்போது ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது வியான் மல்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் கூட சம்மோஸ் போல் பண்ணலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டாக போல் பண்ணால் மல்டர் முக்கியம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயமா தெரிய வருது. ஓகே, இப்போ பேட்டிங் ஆர்டரில் ரயன் ரிக்கெல்டன், எய்டன் மார்க்ரம். ரயன் ரிக்கெல்டன் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சேஃப் பிக்காக போயிட்டார். பட் பேட்டிங்கில் அவர் ஆடின ஒரு 33 சம்திங் நினைக்கிறேன் அவ்வளோ ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீட்டாக ஃபுல் பேட்டில் ஆடின ரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தன் எல்லிஸ் ஓவரில் சம் பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். எப்போ டிராவிஸ் ஹெட் பாலை கொண்டு உள்ளே வந்தாரோ அப்போ ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பித்தவர் ஒரு தடவை அவுட் ஆகி ஸோ அது நாட் அவுட்டில் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் பாலில் விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியராகவே டிராவிஸ் ஹெட் போல் பண்ண வருவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போல் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ரிக்கெல்டன் முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்கில் தவிர்த்து போகலாம், ஸ்மால் லீக்கில் கண்டிப்பான முறையில் அவர் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. எய்டன் மார்க்ரம் மீண்டும் ஒரு பெஸ்ட்டு சிவிசி பிக்குக்கு ஏற்ற பிளேயராக இருக்கார். ரீசெண்டாக இந்த இயரில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஆவரேஜ் வச்சுருக்க பிளேயர். குறிப்பாக ஐபிஎலுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஐபிஎலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக அவரோட ஃபார்ம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து அப்படி கொண்டு வந்து இன்டர்நேஷ்னலில் அதுவும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஒரு செஞ்சுரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 80+ ரன்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல டச்சில் இருக்கார். ஸோ எய்டன் மார்க்ரம் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே சிவிசிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. டெபா பூமா சேம் பேட்டர்ன் தான், போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி நல்ல பிக்காக இருப்பார். பிரீட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் அவர் ஆடின லாஸ்ட் ஒரு 4 ஓடி இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 3 இன்னிங்ஸ்க்கும் மேலே 50+ ரன்ஸ், அதில் 1 செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிரீட்ஸ்கி பிக் பண்ணிக்கலாம். அதிக ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் பேட்டிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸா, டெவால் பிரீவிஸா, இந்த ஒரு கொஸ்டின் மீண்டும் வருது. கான்ஃபிடன்ஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா பிரீவிஸ் தான் ஒரு நல்ல பிக்காக இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட அந்த ஒரு டக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே உண்மையிலே சொல்கிறேன் ஸ்டப்ஸை பிக் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா வந்த உடனே ஒரு ஆஃப் ஸ்பின்னரை அந்தளவுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கேட்ச் கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷனும் கிடையாது. அதுக்கடுத்து உள்ளே வந்த டெவால் பிரீவிஸ்மே ஃபர்ஸ்ட் பால் இவரோட இன்டர்நேஷ்னல் ஓடிய கிரிக்கெட்டில் 6 பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு பண்ணியிருந்தார். பட் ரெண்டாவது பால் ஏன் அந்த ஷாட்டுக்கு போனார் அப்படிங்கிறது பெரிய ட்ராபேக் தான். இந்த கிரவுண்டு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சில் உள்ள கிரவுண்டு மாதிரி ஷேப் அவுட்டாலாம் இருக்காது, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான ஈக்குவலான பவுண்டரி மீட்டர்ஸோடு இருக்கும். ஸோ பிரீவிஸ் கொஞ்சம் சர்வே ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பிரீவிஸ் பிக் பண்ணுங்கள். வியான் மல்டர் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும் அதிக ப்ரியாரிட்டி. கேஷவ் மகராஜ் சிம்பிளாக சொல்கிறேன், ரெண்டாவது போலிங் நான் மட்டும் இந்த மேட்ச்க்கு பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலும் சொன்னது தான், அதே தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பிளேஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங்னா மல்டர், ரெண்டாவது போலிங்னா கேஷவ் மகராஜ் அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் வச்சு உங்களோட டீமை நீங்கள் மேக் பண்ணலாம். சுப்ரைனோட அந்த ஒரு பவுலிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் இல்லீகலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே அவர் போல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எல்போ மடங்குற மாதிரி தான் தெரிஞ்சுது லைவில் பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடியாகி உள்ளே வராரு, இல்லை இவர் இல்லைனா வேறு எந்த பிளேயர் உள்ளே ஆட போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லுங்கிகிடி குவாலிட்டியான போலர், ஃபஸ்ட்டு போலிங் அதிக ப்ரியாரிட்டி. நன்ரே பர்கருக்கு ரெண்டாவது போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 போலர்ஸில் 2 இன்னிங்ஸுமே நாங்கள் யாரை நம்பி பிக் பண்ணலாம் வரும் அப்படின்னா லுங்கிகிடிக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிளேஸ் யாரெல்லாம் இருக்கான்னா ஃபஸ்ட்டு மார்க்ரம், ரெண்டாவது பவுமா, மூணாவது பிரீட்ஸ்கி. இந்த 3 பிளேஸ் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்காக தெரிய வராங்க. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லுங்கி இங்கிடி, கேஷவ் மகராஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பிளேஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை தவிர்த்து நன்ரே பர்கர், டெவால் பிரீவிஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இது சிம்பிளான விஷயம் தான். கேஷவ் மகராஜ் ரெண்டாவது போலிங்னா வியான் மல்டர் வந்து ஃபஸ்ட்டு போலிங். அப்போது இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறாங்க. மற்றபடி இந்த பிளேயர்ஸ் வச்சு உங்களோட டீம்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஜிஎலுக்கான டிஃபரன்ஷியல் பிக்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் நம்ம வந்து கிராண்ட் லீக் பிக் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் மார்னஸ் லபுஷேன், ஜாஸ் ஹேசல்வுட்டு, அலெக்ஸ் கேரி, இந்த 3 பிளேயர்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்காங்க. மேலே விளக்கம் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை உங்களோட கிராண்ட் லீக் பிக்ஸில் கொண்டு வர்றது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நன்ரே பர்கர், டெவால் பிரிவிஸ், லுங்கி இங்கிடின்னு சொல்லி 2 பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதில் பர்கர் 2வது போலிங் அதிக ப்ரியாரிட்டி, லுங்கி இங்கிடி போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்க்கு டிஃபால்ட்டாக ஒரு 3 விக்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெவால் பிரிவிஸோட பேட்டில் இருந்து 40 runs to 60 runs வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கான்ஃபிடன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த கிரவுண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் லைனில் ஃபீல்டிங் நிற்காரு, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த 6 பிளேயர்ஸில் மினிமம் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் உங்களோட ட்ரீம் டீமில் வரதுக்கான இந்த மேட்ச்க்கு வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹெட்டு, மார்ஷு, மார்க்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் வந்து ஹெட்டு கேப்டன், மார்க்ரம் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. சேம் பேட்டர்னில் நீங்கள் போகலாம். எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்னில் போகலாம். இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்ரம்கிட்ட கேப்டனும் ஹெட்டிட்ட வைஸ் கேப்டனும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா பென் டுவாஷூஸ், ஜாஸ் ஹேசல்வுட் வந்து இருக்காங்க. தென் லபுஷேன், பிரீட்ஸ்கி, பவுமா. இதில் யார்ட்டெல்லாம் சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பென் டுவாஷஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது ஜாஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே பட் ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி என்னோடய ஆப்ஷனில் நல்ல பிக்காக இருப்பார். அண்ட் மார்னஸ் லபுஷேன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். பிரீட்ஸ்கி, பவுமா 2 பிளேயருமே சேம் தான். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதில் நம்பிக்கையாக பிக் பண்ணணும் அப்படின்னா பவுமாட்ட கொடுக்கலாம். இன்கேஸ் நான் சொல்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி தான். பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ்க்கு இடையே ஒரு 150+ பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச்சுக்கு வரும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உங்களோட டீமை மேக் பண்ணி பாருங்கள். ரேராக 1 or 2 டீம்ஸில் இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே சிவிசி ரொட்டேஷனில் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணாங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். கேட்டன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டெம்பா, பவுமா, மிச்சில் மாஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லபுஷேன், பிரீட்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஐடன் மார்க்ரம், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசல்வுட், பென் டுவாஷஸ் வந்து ஆஸ்திரேலியாலையும், சவுத் ஆஃப்ரிக்காவில் கேசவ் மகராஜ், லுங்கி இங்கிடி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான சேஃபான பிக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எடுக்காமல் லபுஷேன் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி பிக்காக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து இதில் சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.